சரி, ஓகே. Now we go to see the structure of the human spermatozoa. நமக்கு வந்து ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட் இஸ் எ ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல்ஸ். நமக்கு வந்து ஹியூமன் செல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஸ்பெர்ம் தான். ஓகேவா? அது நமக்கு வந்து ஸ்மாலாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் எ மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் எ ஃப்ளஜிலேட்டட். ஏன்னா இதில் வந்து டெய்ல் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து பார்த்துச்சுக்கோ நம்ம வந்து ஃப்ளஜிலேட்டட் சொல்லுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து டெய்ல் இருக்குது, ஃப்ளஜிலேட்டட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது என்ன, இட் இஸ் எ மோட்டைல், நகரக்கூடிய தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரியே இந்த ஸ்பெர்ம்ஸோடைய ஹோல் பாடியை வந்து நமக்கு வந்து என்வலப் பண்ணி நமக்கு வந்து யார் கவர் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா த பிளாஸ்மா மெம்பரேன் வில் பி கவர்டு. ஓகேவா? நமக்கு வந்து ஹோல் பாடியை வந்து பார்த்தோன்னு என்வலப் பண்ணி நமக்கு வந்து யார் கவர் ஆகிருப்பாங்க, நமக்கு வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து கவர் ஆகிருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த ஹியூமன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 பார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்டு, then second one is neck, the third one middle piece, then fourth one tail. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ், ஹெட்டு, நெக்கு, மிடில் பீஸு, டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட்டு we go to see the head. நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து என்ன பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பெர்ம்ஸோடைய ஹெட்டு வந்து பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸோடைய ஹெட் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 2 பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அக்ரோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அக்ரோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Then another part is nucleus. ஓகேவா? நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸோடைய ஹெட்டில் வந்து பார்த்தா நமக்கு வந்து 2 பார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ இம்பார்ட்டண்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்ரோசோம்ஸ் அண்டு நியூக்ளியஸ். திஸ் பார்ட் இஸ் கால்ட் as a acrosome, then it is a nucleus. ஓகேவா? நம்ம அக்ரோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ஸ்மால் கேப் லைக் ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்மால் கேப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஓகேவா? எப்படி இருக்குது? ஸ்மால் கேப் லைக் ஸ்ட்ரக்சர் அண்டு பாயிண்டட். தென் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிப் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ நியூக்ளியஸோடைய டிப்பில் வந்து இருக்குது. தென் அக்ரோசோம் இஸ் மேடப் ஆஃப் கோல்கை பாடி. நமக்கு வந்து அக்ரோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கை பாடிஸ் எல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கு வந்து செல்லுலார் ஆர்கனல்ஸ். ஓகேவா? அதே மாதிரியே நமக்கு வந்து அக்ரோசோம்ஸில் ஒரு என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலோனிடேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹைலோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த எக்கை வந்து சரவுண்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு 3 மெம்பரைன்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நம்ம லேட்டராக இந்த எக்கோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த எக் மெம்பரைனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு ஃபாலிக்கல் செல்ஸையும் நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ நல்லா டைட்லி அட்டாச்சு பண்ணியிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலோனரிக் ஆசிட் அப்படின்னு பேர். என்னென்ன பேர்? ஹைலோனரிக் ஆசிட் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஹைலோனரிக் ஆசிட்ஸை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, என்ன என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ். இப்போ இந்த எக்கு நமக்கு வந்து இந்த ஃபாலிக்கல் செல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆசிட்ஸை வந்து டிசால்வ் பண்ணும்போது இந்த ஃபாலிக்கல் செல்ஸ்க்குள்ளே இந்த ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து கொஞ்சோண்டு ரிலாக்ஸ் ஆகிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ஈஸியாக என்ன ஆயிடலாம், நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ராயிடலாம். ஓகேவா? ஸோ இட் ஹெல்ப் ஃபார் த பெனிட்ரேட் த ஓவம் டூரிங் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? நமக்கு வந்து இந்த என்சைம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பெனிட்ரேட் த ஓவம்.
டூரிங் தி ஃபெர்டிலைசேஷன் அப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த எக்குக்குள்ளே வந்து பார்த்துச்சுக்கோ மூவ் ஆகிறதுக்கோசரம் நமக்கு வந்து இந்த என்சைம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த என்சைம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன என்சைம்ஸ் சொல்லுவோம்? புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் லைசின் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்பெர்ம் லைசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரியே இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இட் இஸ் எ ஓவல் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கலாம். அதே மாதிரி இட் இஸ் எ ஹேப்ளாய்டு. ஓகேவா? இது வந்து என்ன? ஹேப்ளாய்டு. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்கு. இப்போ இந்த நெக் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹெட்டுக்கும் மிடில் பீஸுக்கும் சென்டரில் ஒரு வெரி ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தா நமக்கு வந்து நெக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக்கில் வந்து நமக்கு வந்து 2 சென்ட்ரியூல்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து எத்தனை சென்ட்ரியூல்ஸ் வந்து இருக்குது? 2 சென்ட்ரியூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து 2 சென்ட்ரியூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கனால இந்த சென்ட்ரியூல்ஸை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அனுப்புதுன்னா ப்ரோஆக்சிமல் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ப்ரோஆக்சிமல் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தா நமக்கு வந்து நியூக்ளியஸ்க்கு கொஞ்சோண்டு தள்ளி இருக்கிறதுனால இந்த சென்ட்ரியோல்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டிஸ்டல் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோஆக்சிமல் சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜைகோட் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து போகுதில்ல, அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ப்ரோஆக்சிமல் சென்ட்ரியோல்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸும் எக்கும் கம்பைன் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் செல்ஸு. இந்த சிங்கிள் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா மல்டி செல்லுலார் ஸ்டேஜஸ்க்கு வந்து போகணும். ஓகேவா? க்ளீவேஜில் அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு செல்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 செல்ஸாக மாறும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மல்டி செல்லுலார் ஸ்டேஜஸ்க்கு வந்து நமக்கு வந்து பிளாஸ்டுலார் ஸ்டேஜஸ்க்கு வந்து போகும். ஓகேவா? சரி, ஓகே. அப்படி போகக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து நடக்குது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு டிவிஷனில் வந்து யார் இன்வால்வ் ஆகாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ப்ரோஆக்சிமல் சென்ட்ரியோல்ஸ் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். அதே மாதிரியே நமக்கு வந்து இந்த டிஸ்டல் சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது எதை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். எதை வந்து ஃபார்ம் பண்ணும்? நமக்கு வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நெக்குக்கு அடுத்தது நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் பீசஸ் வந்து இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம்ஸில் வந்து என்ன இருக்கும்? மிடில் பீசஸ் வந்து இருக்கும். இந்த மிடில் பீசஸில் நமக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரலி ட்விஸ்டட். நமக்கு மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்னு வச்சுக்கோ? ஸ்பைரலி ட்விஸ்டட். இப்படி மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பைரலி ட்விஸ்டட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரியே இந்த மைட்டோகாண்ட்ரியாவை அரௌண்ட் பண்ணி நமக்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ட்விஸ்டட் ஆகிருக்குல்ல, இந்த மைட்டோகாண்ட்ரியா ட்விஸ்டட் ஆகிருக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் பண்ணி நமக்கு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே நெப்பன் கேர்ன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நெப்பன் கேர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த பார்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எனர்ஜியை வந்து எந்த ஃபார்மில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏடிபி ஃபார்ம்ஸில் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த எனர்ஜி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு. ஓகேவா? நமக்கு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ், நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு இந்த பார்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து டெயில் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டெயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெயில் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெயில் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் பார்ட்டு. அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்லெண்டராக இருக்கும். தென் டேப்ரிங். ஓகேவா? ஸ்லெண்டர் அண்டு டேப்ரிங். இது வந்து எதால் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? எதால் ஃபார்ம் ஆகிருக்கும்? இதே மாதிரி இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
ஆக்சோனமி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆக்சோனமி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தோன்னா அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா புரோட்டோபிளாஸ்மிக் சீத் வந்து கவர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? புரோட்டோபிளாஸ்மிக் சீத் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே நமக்கு வந்து இந்த டெய்லில் நடக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேஷிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? லேஷிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்வேர்டில் ஸ்பெர்ம்ஸ்னால நமக்கு வந்து போக முடியுது. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸு. ஓகேவா? நமக்கு வந்து டூரிங் காய்டஸ், ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, காய்டஸ் நடக்கும்போது நமக்கு வந்து செமன்ஸ் வந்து எஜுகுலேட்டட் ஆகும். ஓகேவா? நமக்கு வந்து காய்டஸ் நடக்கும்போது செமன் வந்து எஜுகுலேட்டட் ஆகும். அந்த செமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200லேருந்து 300 ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு நார்மல் ஃபெர்டிலிட்டிக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நமக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து நார்மல் ஷேப்பில் வந்து இருக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நார்மல் ஷேப்பில் இருக்கணும்? 60% நார்மல் ஷேப்பில் இருக்கணும். அதே மாதிரியே அட்லீஸ்ட் நமக்கு வந்து 40% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்துச்சுக்கோ வைக்ரஸ் மோட்டிலிட்டி இருக்கணும். ஓகேவா? என்ன இருக்கணும்? வைக்ரஸ் மோட்டிலிட்டி வந்து இருக்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஓகேவா? நமக்கு வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து நமக்கு வந்து காய்டஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த செமன்ஸில் வந்து பார்த்தா நம்ம வச்சுக்கோ எவ்வளவு ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கணும்? 200லேருந்து 300 இருக்கணும். 200லேருந்து 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நார்மல் ஷேப்பில் வந்து இருக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபெர்டிலிட்டிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40% வந்து பார்த்துச்சுக்கோ வைக்ரஸ் மோட்டிலிட்டியில் வந்து இருக்கும்.